நீங்க யோவான் சானோட பெரிய ஆளாம். அப்ப தாவீது, ஈசாக்கு அதுக்கெல்லாம் மேல எல்லாம் சொல்ல, அதுக்கும் மேல. சார் யோசேப்பு குழியில போட்டேன், நாங்க அதுக்கும் மேல. ஆமென் 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 எல்லாம் சொல்லுங்க, அதுக்கும் மேல. ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் எதன் அடிப்படையில் நீதிமான் அழைக்கப்பட்டார்கள் என்றால் தேவனை அறிந்திருந்தார்கள். இவங்க பிளட் லைனு தேவனுடைய ஆபிரகாமோட பிளட் லைன்ல வருது. எல்லாத்துக்கும் மேல அவங்க செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ல தான் இருந்தாங்க. அது சன்மார்க்கம் கிடையாது, செல்ஃப் ரைச்சியஸ். இப்போ என்னன்னா கடவுளை யெகோவா அறிந்திருந்தார்கள். இப்போ என்ன விஷயம்னா நல்லா கவனிங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்கள் தேவ நீதியிலே உருவாக்கப்பட்டவர்களாக என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் ரா மெட்டீரியலே மாறுது. இப்போ நான் எங்கே வரேன்னா, சிலுவையிலே இந்த பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அனுமதின்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை இயேசு மாற்றி விட்டார். ஒரு அதிர்ச்சியான உண்மையிலேருந்து வரேன், அங்கேருந்து வந்தால் தான் நீங்கள் சரியாக கவனிப்பீங்க. இனிமே இப்படி சொல்கிறேன், ஆமாம் எதிர்மறையாக பேசினா தான் நீங்கள் சரியாக கவனிப்பீங்க. இனிமே, ஆமாம் கிறிஸ்டியன்ஸ் நல்லா ரெடியாக இருந்துக்காங்கப்பா, ஒரு ஸ்டேட்மெண்ட் விட போகிறேன். இனிமே பரலோகமே நினைச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமையை அனுமதிக்க முடியாதபடி ஒரு வேலையை சிலுவையிலே இயேசு செய்து முடித்தார். என்ன சொல்றீங்க சார்? பரலோகமே நினைச்சாலும் இது ரொம்ப நீங்கள் ஓவரா போறீங்க சார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இயேசுநாதர் பெரியவரா பரலோகம் பெருசான்னு கேட்டா உள்ளுக்குள்ள பரலோகம் தான் பெருசு அப்படின்ற ஒரு அசம்பந்த புத்தி உள்ள இருக்கா இல்லையா? இயேசு பரலோகமே செய்ய முடியாத மாதிரி தடுத்துட்டாரா அப்படின்னா அது எப்படி சார்? ஏன் உங்க எல்லார் மனசுலையும் பரலோகம் தான் பெருசுன்னு இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்காங்க, பரலோகத்தோட இயேசுநாதர் தான் பெரியவர். சார் பரலோகத்தை படைச்சது அவர் தான் சார். அவர் என்ன பண்ணிட்டார்? இனிமே பரலோகமே வாழ்க்கையில் எதையும் அனுமதிக்க முடியாதபடிக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஒரு வேலையை செஞ்சிட்டார் சிலுவையில். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இனிமே பரலோகமே நினைச்சாலும் எல்லாம் சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் பரலோகம் அனுமதி கொடுத்துருச்சுன்னா அது நடக்கும். பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் கூப்பிடுங்க, அவங்க வாழ்க்கையில நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பிதாவான்னா பிதா கிடையாது. ஆனால் அனுமதிச்ச பிதாவான்னு கேட்டீங்கன்னா ஆமா தான் சொல்லி ஆகணும். இல்லைன்னா அனுமதி கொடுக்காம நடந்துச்சுன்னா ஆட்சி செய்கிறவர் சரியில்லைன்னு அர்த்தமாயிரும். அப்ப அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த அனுமதி அவங்க வாழ்க்கையில கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளை தேவன் இருந்திருக்க வேண்டியதா இருந்திருக்கிறது. லீகலா ஏதோ ஒரு கேப்ப பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? பிதாட்ட வாங்கி இருந்திருக்கிறான். ஐயா நீங்க நீதிபதி தானே? ஆமா, உங்களால இப்படி பண்றான், அவனை தலையில 2 கொட்டு கொட்டுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. நீங்க கொடுக்கலாம் பரவாயில்ல, நீங்க அநீதியாளன் நான் ஒத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா நீங்க நீதிபதி, நான் அவனை போட்டு தெரியறேன். தேவன் நீதிபதி என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தபடினால பல காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை, வேறு வழியில் அவர்களை மறுபடியும் காப்பாற்றுகிறவராக இருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் கலர் மாறுது. பரலோகமே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு, மிஸ்டேக்ஸுக்கு, தப்பா எடுத்த டெசிஷன்ஸ்க்கு, சரி இது தப்பா டெசிஷன் எடுத்தான் அதனால அவனுக்கு அடி விழுகட்டும்னு அனுமதி கொடுக்க கூடிய அந்த அதிகாரத்தை சிலுவையில் அதை மாத்தினார். பரலோகம் அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிற என்பது சில வசனங்கள். ஒன்று எடுக்க வேண்டாம், நான் அதாவது யோவான் சொன்ன பார்த்து சொல்றாங்க, இதோ ஒரு நபர் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்தாரு, அவரிடத்தில் அநேகர் போறாங்க, நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அவருக்கு நீங்க கூட ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, நிறைய பேர் அவர்கிட்ட போறாங்கன்னு சொன்னோன்னு யோவான் சொன்னா, பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஒரே ஒரு வசனம் மனசுல ஆழமா பதிச்சிட்டீங்கன்னா எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்ல மாட்டீங்க. ஹலோ சாரே, ஒரே ஒரு வசனம் உங்க மனசுல இருந்தா இந்த உலகத்துல எந்த ஊழியக்காரனையும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? குறை சொல்ல மாட்டீங்க. புரியுதா நான் சொல்றது? ஏனென்றால் எந்த ஊழியக்காரனை காட்டுங்க, அவர் பயங்கரமா செய்யறார் சார், பயங்கரமான அற்புதம் நடக்குது சார், ஆனா பாருங்க சார் அவர் வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லுவேன், பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இல்ல சார் அவர் அவர் செய்யறதுல எனக்கு அந்த அளவு உடன்பாடுன்னு பேசுவேன். நான் சொல்லுவேன், பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும். இப்படி பாருங்களேன், தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரனுமே கெட்டவனா தெரிய மாட்டான் சார். உங்களை 4 பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய.
அவன் தூஷிக்கட்டும். சீமையை சொன்னான், சீமையை பார்த்து சொன்னான் தாவீது, அவன் தூஷிக்கட்டும். அவனை பார்த்து எனக்கு தேவன் இன்னும் பல நன்மையை செய்யட்டும். அப்படி ஒரு ரூட் இருக்கு சார். உங்க எதிரி உங்களை திட்டத்தை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமா, உங்களுக்கு பாடக்கூடிய திறனே கிடையாது, உங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை நீங்க பாடணும்னே கிடையாது. ஆனா உங்களை எதிரில் 4 பேர் சேர்ந்து கழுத மாதிரி பாடிட்டு இருக்கிற அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த கிஃப்டை கொடுத்துருவோம். இன்னும் 4 பேர் திட்டுங்க, இவ்வளவு பேச்சு பேசுறியே, ஒரு அற்புதம் செய்ய தெரியுதா அப்படின்னு திட்டுங்க. நீங்க திட்டணும், அவர் கேட்கணும். அடுத்து நான் மிராக்கிள் ஒர்க்கரா மாறணும். என் காலிங்கே அது இல்லாட்டினா கூட அதை எனக்கு செய்யணும். தயவு செய்து திட்டுவீர்களா? கீழே கமெண்ட்ஸ்ல. நல்லா பேசுறப்பா, ஆனா அற்புதம் ஒண்ணு இல்லையே நீ திட்டினா, தேவன் அதை கவனித்து கேட்பார். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர்றதுல பல ரூட் இருக்கு. அதுல ஒரு ரூட் எதிரிகள் பேசுவது. இப்ப என்னன்னா, பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்து பைபிள் சொல்லுது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்றதை முதல் சொல்லிடுறேன். அப்புறம் அந்த பெர்மிஷன் எப்படி வாங்கிட்டாரு தேவன்றதை நான் பரலோகமே நினைச்சாலும் உங்களை தொட முடியாத இடத்துக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லுங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி விற்கப்படுகிற அறியீர்களா? ஒன்று சின்ன பையன் கேட்குறான், அது எப்படி சார் ஒரு காசுக்கு 2னா 2 காசுக்கு 4 தானே, கணக்கே தப்பா இருக்கு. ஆமா, ஒரு காசுக்கு 2 ஒரு ஜோடி தருவாங்களாம். ஒரு காசுக்கு 2 காசு கொடுத்தா 2 ஜோடி தான் தரணும், எக்ஸ்ட்ரா 1 ஃப்ரீயா தரான். 4 அடைக்கலான் குருவி வாங்குற இடத்துல 1 ஃப்ரீயா தரான்னா எந்த அளவு சீப்பானது அடைக்கலான் குருவி. அதான் சொல்ல வர்றாரு அவரு. ஒரு காசுக்கு 2, 2 காசுக்கு 5னா சீப்பஸ்ட். அது கூட தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் கீழே. என்னையா அந்த குருவி கூட கீழே விழாதான், ஆனா யோசேப்பை கீழே போட்டாங்களே. அப்ப அவர் அனுமதி இல்லாம குருவி இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்கள் தலைமுடி ஒன்றும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் அனுமதி இல்லாமல் தலையில் இருக்க முடி ஒண்ணு கூட கீழே விழாதான். எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை பாருங்க. என் முடியோ கூட கீழே விழாதுடா, நீ எல்லாம் மண்டையில ஓடிடு. ஒண்ணு என்ன நினைச்சாலும் என்ன செய்யாது, நடக்காது. ஆமே, தலைமுடி கூட கீழே விழாது. எல்லாம் சொல்லுங்க. அப்ப பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் கீழே விழுந்துருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் அனுமதி பரலோகம் கொடுத்திருந்தனால தான் அது என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. நீதிமான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்யும் போது, அல்லது தவறு வேற பாவம் வேற, நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவம் நான் சொல்லல, பாவம் செய்யாமல் தவறு செய்யும் போது அந்த தவறுகளிலே அந்த தவறுகளுக்கேற்ற சில சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து செல்கிறார்கள். ஆனால் தேவனும் இரக்கத்திலே ஐஸ்வரியங்களை மீட்டுக் கொள்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணா கூட அங்க அதற்கான விளைவுகளுக்குள்ள போக விடாதபடி தேவன் ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டில் செய்கிறார். அதான் நான் சொல்ல வரேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், இனிமே தேவன் தான் அனுமதிச்சார்ன்ற இடத்துல கூட நீங்க அடி வாங்க மாட்டீங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த கேள்வியை முன்னாடி நின்னப்ப இதற்கான பதில் எனக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த பதிலை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பிரசங்கம் பண்ணியிருந்தோம், நமக்கு தெரில. நான் அழகாக எடுத்து முடிக்கிறேன், எத்தான் பேசியிருக்கேப்பா அந்த மாதிரி. அப்போ தான் யோசித்தேன், எவ்வளோ நல்ல ஒரு செய்தி, நானே அதை மறந்துட்டேன். என்னோட கேள்வி என்னன்னா, தேவன் மனிதனை தண்டிப்பதல்ல, ஆனால் மனிதர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தண்டிக்கிறார்கள். தேவன் என்னை காப்பாற்றுறார். இப்போ மனிதர்கள் தண்டிக்கும் போது தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? பரலோகம் அனுமதிக்குதா? தேவன் தண்டிக்க மாட்டான்னு கேட்டுக்கிறோம். அனுமதிச்சாரா இல்லையா? அனுமதிச்சாரா இல்லையா? இந்த கேள்வி கடந்து வந்திருக்க வேண்டும், வரல, பரவாயில்ல. தேவன் அனுமதிச்சாரா இல்லையா? யோசேப்பை தேவன் குழியில் போடவில்லை. என் கேள்வி, யோசேப்பை தேவன் அனுமதிச்சாரா இல்லையா? குழியில போட அனுமதிச்சிருக்கணுமா இல்லையா? அனுமதிக்கவில்லை என்று நான் சொல்வேன் என்றால், தேவன் அனுமதிக்காமல் அவன் நடந்துருச்சுன்னா அவன் தேவனோட பெரிய ஆள் அர்த்தம். கட்டாயம் அந்த விஷயத்தை நம்ம பேசவே முடியாது. இஸ் ஆம்னிபொட்டன்ட். கட்டாயம் அவர் கையை தாண்டி ஒருத்தன் தொற்றுக்க முடியாது. ஆனா அவர் பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு, ஏதோ ஒரு இடத்திற்கு யோசேப்பு அங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறான். பரவாயில்ல, அது என்ன இடம், என்ன விஷயம் என்பது நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் விஷயம், ஏன் தட்டில் சோறு இருக்கான்றது. இப்ப புதிய ஏற்பாட்டில் நான் வந்தபோது, என் வாழ்க்கையிலும் பரலோகம் அனுமதிக்குமா? அதான் கேள்வி.
யோசேப்பு நீ என்ன வேணும் சொல்லிக்கப்பா, கடவுள் தான் அனுமதிச்சான்னு வச்சுக்க. ஆனா சிலுவைன்னு ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குல்ல, அதை தாண்டி நீ எவன் உள்ள வர முடியாது. இந்த ஸ்பீட் பிரேக் அப்புறம் நான் கேட்கிறேன், பரலோகம் என் வாழ்க்கையிலே யோசேப்புக்கு அனுமதித்தது போல, யோபுவுக்கு அனுமதித்தது போல என் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிக்குமா என்கிற கேள்விக்கு தான் ஒரு 5 நிமிஷம் பேசி நான் முடிச்சிட போறேன். வாசிப்போம். யோவானுக்கு எழுதிய நிருபம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். பிலாத்து என்ன செய்யறேன், ஏசுனார் கூப்பிட்டு, என்னப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ பதிலே சொல்ல மாட்டேன்ற, நீ அமைதியா இருக்கிற பார்த்தா நான் ஏதோ உப்புக்கு சப்பாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இக்னோர் பண்ணார் பாருங்க, நல்லா கத்துக்கணும். ஆமா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஒன்று தெரியுமா, ஒன்று சிலுவையில் அறைவதற்கும் சிலுவையில் அறையப்படுவது விடுவிப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டென்று நீ அறியாயா என்றான். இப்படி கேள்வி அவனுக்குள்ள வரணும்னா இவர் எப்படி ஆக்டிங் அங்க கொடுத்துருந்துருப்பாரு. அவன் சொல்றான், டே நான் ராஜாடா சார், நானும் ரவுடி தான் சார் இந்த மாதிரி பேசுறான். நான் ராஜா நான் நினைச்சேன். ஏன்னா இது வரைக்கும் பிளாத்து பார்த்தாலும் ஐயா ஐயா நான் இந்த தப்பு எதுவும் பண்ணலையா நீங்க நினைச்சா தயவுசெய்து விட கதறி இருக்கிறான். ஆனா இவன் ஏதாச்சும் கேட்பான்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறார். அப்பதான் பிலாத்துக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம உண்மைக்கு ராஜா தானா இல்ல நம்மளை இறக்கிட்டாங்களா கேட்கிறான். இயேசுவை பார்த்து இப்ப அந்த வசனத்தை கேளுங்க, நல்ல அர்த்தம் புரியும். வாசி. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? என்கிட்ட பேசவே மாட்டியா பண்ணி? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டே சொல்றாரு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அவர் மனசுக்குள்ள தான் நினைச்சிருக்கிறாரு. மேல பார்த்து கை அசையாட்டி என் முடிய கூட தொட ஒன்னால முடியாதா? இந்த அதிகாரம் ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னன்னா நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், பரலோகம் பார்த்து பெர்மிஷன் கொடுக்காம உங்க தலைமுடிய கூட தொட முடியாது. பாசிட்டிவா பார்க்குற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா கிறிஸ்தவ போதகர்கள் இந்த வசனத்தை வச்சு நெகட்டிவா பிரசங்கம் பண்ணனாலதான் இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர வேண்டிய இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரான்னா, எதிர்மறையா நடக்கிறதெல்லாம் பரலோகம் அனுமதி கொடுக்காது. ஓகே, அனுமதி கொடுத்தால் அப்படி வந்துட்டான். அப்ப எனக்கு என்ன வருது, நமக்கு நம்பிக்கை, பரலோகம் அனுமதி கொடுக்காம எதுவும் நடக்காது. என் எதிரியே நினைச்சாலும் என்ன தொட முடியாது, என் தலைமுடி ஒண்ணு கூட கீழே விழாது, நான் தைரியமா இருக்கலாம். ஏன்னா பரலோகம் அனுமதி கொடுத்தா தான் நடக்கும்னு. இப்ப அடுத்த கேள்வி, பரலோகம் அனுமதி கொடுத்துருச்சுன்னா நீங்க வாங்கித்தான் ஆகணும். சிலுவை இந்த கேள்விக்குத்தான் ஒரு வித்தியாசமான பதிலை உங்களுக்கு தருகிறது. ஆமென் சொல்லுவோம். சிலுவையில இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, இனிமே உங்க வாழ்க்கையில பரலோகமே நினைச்சாலும் பரலோகமே நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில தீமை அனுமதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆன்சர். இல்ல வேற விதமா சொல்றேன், இனிமே பரலோகமே உங்க வாழ்க்கையில அனுமதி கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. பரலோகம் உங்க வாழ்க்கையில தீமைகளை அனுமதிப்பதற்கு வழி இல்லை. ஏனென்றால் எந்த வழியில் பரலோகம் உனக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமோ, ஆமா என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அதனால ஒரு வழி இல்லைன்னு கொடுக்கணுமோ, அந்த அனுமதி கொடுக்க வேண்டிய அந்த வழியை தேவன் கிரயத்தை கொடுத்து கொடுக்க விடாதபடிக்கு ஸ்டாப் பண்ணதுனால நரகம் உங்களுக்கு எதிராக எந்த தீமையும் செய்ய முடியாது என்பதை தாண்டி பரலோகமே கூட உங்கள் வாழ்க்கையில் தீமையை அனுமதிக்க இனி முடியாதபடி இயேசு சிலுவையிலே ஒரு கிரயத்தை கொடுத்து முடித்தார். இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? என்கிட்ட பேச மாட்டியா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், ஹலோ, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும்
சார் கையை தட்டுங்க சார். ஆமென் ஆமென் ஆமென். அதை விட ரொம்ப பயங்கரமான பொசிஷன்ல இருந்தார் பிலாத்து. அவர் பார்த்து சொல்றாரு, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லப்பா, எங்க நீ விடுதலை. அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். அவனுக்கு ஒரே வெறி என்னன்னா, அவனுக்கு என்னன்னா, எனக்கு அதிகாரம் இல்லைன்ட்டில உன்னை ரிலீஸ் ஆக்கி அடுத்து என் முன்னாடி நிப்பாட்டி என்னமோ சொன்ன ரிலீஸ் ஆகிட்டேன் பத்தியா அப்படின்னு பேசணும் அப்படின்னு பிலாத்து கனவு கண்டான். ஆனா அந்த கனவு நிறைவேறாதுன்னு அவருக்கு அவர் சொன்னார், தேவன் என்ன நொறுக்க சித்தமாயிட்டாரா, பரலோகம் எனக்கு அனுமதி கொடுக்கலன்னா இன்னைக்கு நீ நின்னே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. என்னை பிடிக்க வந்தவங்களுக்கு கதி என்ன தெரியுமா, யாரை தேடுகிறீர்கள்னாரு, தடதடா விழுந்துட்டாங்க. விசிட்டிங் கார்டை கொடுப்பா அப்படின்றதுக்கு விழுந்துட்டாங்க. டமால் நான் ஆயிட்டீங்களே. திரும்ப எந்திரிச்சு வராங்க. ஆமா 3 times ஐ திங்க் இப்படி இப்படின்றாங்க. யாரை பார்த்துறீங்க, திரும்ப விழுங்குறாங்க டமால்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் மேல ஒருத்தனும் கை போட முடியாது. அப்ப இந்த இடத்துல அற விழுகிறான் பாருங்க, ஒருத்தன் கொடுக்குறான் பாருங்க, பலார் நேசினார் மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகம் அவரை தொடுவதற்கு அனுமதி கொடுத்தது. சொல்றாரு, பரலோகம் எனக்கு அனுமதி கொடுக்காம என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாளில் பரலோகம் எனக்கு அனுமதி உங்களுக்கு கொடுத்து விட்டது. ஏன் கொடுத்துருச்சுன்னா, இங்கதான் சுவிசேஷமே ஒளிஞ்சிருக்கு, இங்கதான் காஸ்பல் இருக்கு, இங்கதான் நற்செய்தி இருக்கு. ஏன் இயேசுவை தொடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுத்ததென்றால், ஏன் ஒரு நீதிமானை தொடுவதற்கு பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுடைய பேர் கீர்த்தி புகழ் பெற்று விளங்கும், நீதிமான எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுக்கு எதெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாம் இயேசுவுக்கு நடந்தது. ஏன்னா ஒரு நீதிமானுக்கு பரலோகம் அனுமதி கொடுத்தனால இனிமே நீங்க கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் துன்மார்க்கராய் இருந்தால் கூட, நல்ல கேளுங்க, துன்மார்க்கராய் இல்லை நீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அனுமதி என்ன அனுமதி, உங்களுக்கு அடி விழுகிறதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அனுமதியை இயேசுவுக்கு பரலோகம் கொடுத்துட்டனால இனிமே உங்க லைஃப்ல அது அனுமதி கொடுக்க முடியாது. கிராஸ் இஸ் a greatest exchange. சிலுவை என்பது ஒரு பெரிய பரிமாற்றம். அவர் வியாதிப்பட்டாரு, அதனால நான் சுகமானேன், இனி எனக்கு வியாதி வராது. அவர் தரித்திரரானாரு, அதனால நான் ஐஸ்வர்யவானானே. அப்ப ஏன் தரித்திரம் அங்க போச்சு, என்னுடைய வியாதி அங்க போச்சுன்னா, எனக்கு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பரலோக அனுமதி கொடுக்கணுமோ அதையெல்லாம் இயேசுவின் மீது அந்த அனுமதி கொடுக்கப்பட்டபடியினால், இனி எனக்கு கொடுக்க வேண்டிய அனுமதியை தான் இயேசு கொடுத்தனால நான் வாங்க வேண்டிய அடி தான் அவர் வாங்கியிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் வாங்குற அடி அவர் வாங்கியிருக்காருன்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய அனுமதி அங்க கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதனால இனிமே பரலோகம் எனக்கு அனுமதி கொடுக்க முடியாது. யோபுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், யோசேப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையிலே பரலோகம் அனுமதி கொடுக்க முடியாது. தைரியமாய் கடந்து செல்லுங்கள் என் அன்புக்குரியவர்களே. இனி பரலோகம் தான் கொடுத்துச்சு அப்படின்னு பொய்யான லேபிளை ஒட்டி பிசாசு உங்களை தொட முடியாது. கைதட்டு. ஆமென். சோ என் அன்புக்குரியவர்களே, சோ டெவில், என் அன்புக்குரியவர்களே, சோ நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், பரலோகம் அனுமதி கொடுத்தாம யார் என்ன தொட முடியாது என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்தான். ஆனா பரலோகம் அனுமதி கொடுத்துருச்சுன்னா என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். அப்ப யோசேப்புக்கு அனுமதி கொடுத்துச்சு, இவனுக்கு அனுமதி கொடுத்துச்சு, அதனால உன் வாழ்க்கையிலையும் பரலோகத்தில் தேவன் அனுமதிப்பார் என்றால், என் அன்புக்குரியவர்களே, எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய அனுமதியை இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாய் இயேசுவின் மீது அந்த அனுமதி திருப்பப்பட்டபடியினால், இயேசுவுக்கு நியாயப்படி, நல்லா கவனிங்க, எந்த அனுமதியும் பரலோகம் கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா அவருக்குள்ள அந்த பெர்சிக்யூஷன், அந்த 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 அடி வாங்கிறதுக்கான எந்த ஒரு லீகல் பெர்மிஷனே இல்லை. அவரை தொடுறதுக்கு எந்த விதத்தில் லீகல் பெர்மிஷன் கிடையாது. ஏன்னா அவர் 100% பெர்ஃபெக்ட். அப்ப அவர் கொடுத்த அனுமதி எல்லாம் யாருக்கு கொடுத்த அனுமதி? எனக்கு கொடுத்த அனுமதி.
இப்போ என் பாவத்துக்கு 5 முறை நான் அனுமதி பரலோகம் கொடுக்கணும்னு வச்சுக்கோமே, நான் அடி வாங்கணும். 5 தடவை என்ன செய்யணும்? 5 முறை நான் அனுமதி பரலோகம் வந்து எனக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கணும். உங்கள் லைஃபுக்கு பரலோகம் ஒரு 3 முறை கொடுத்துருக்கணும். அவங்க லைஃபுக்கு பரலோகம் ஒரு 10 முறை. இப்படி இருக்கு, எல்லாருக்குமே அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த எல்லாருடைய அனுமதியை சேர்த்து இயேசுவின் வாழ்க்கையிலே அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே என்னுடைய வாழ்க்கையிலே பரலோகம் எந்த விதத்திலும் பிசாசுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, தண்டனைக்கு அனுமதி கொடுக்க முடியாது. வேறு விதத்தில் பேசணும்னா, இனிமே என் மேலே கையை நீட்டுறதுக்கு, இப்படி சொல்கிறேன், ஆமாம் இப்படின்னா கொஞ்சம் உங்கள் மனசுக்கு நல்லா இருக்கும். எப்படின்னா, என் மேலே கை வைக்கிறதுக்கு இனி பிசாசுக்கு பரலோகத்துக்கே போனாலும் அனுமதி கிடைக்காது. பரலோகத்தில் போய் வாங்கிட்டே வந்தாலும் என் மேலே கை வைக்க முடியாது. பரலோகமும் அனுமதி கொடுத்து பிசாசு அந்த அனுமதியை கொண்டு வந்தாலும் சிலுவையின் நிழலில் இருக்கிறவனை எந்த சக்தியும் தொடவே, கைத்தட்டுங்க உதவருக்காம. வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கு காரணம் தேவன் ஒரு மனிதனை தண்டிப்பதா என்றால் இல்லை. தேவன் கொடுக்கிற அனுமதி என்றால் ஒருவேளை அது இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அந்த அனுமதியும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. ஏனென்றால் இனி என் வாழ்க்கையில் அனுமதி கொடுக்க முடியாத ஒன்றை இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை வைத்தும் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று சொல்வதற்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை. ஆகவே உங்களுக்கு யாரை கூட்டிகிட்டு வந்து இது பைபிள்லேருந்து காமிச்சாலும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சிலுவையில் அந்த அதிகாரம் எடுக்கப்பட்டு விட்டது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதிகாரம் எடுக்கப்பட்டுருச்சுன்னா பிடுங்கப்படலை. லீகலாக என்ன செய்யணுமோ அதை என்ன செஞ்சிட்டாரு? இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். ஸோ ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் பனிஷ்மெண்ட். எல்லா தண்டனைகளிலிருந்தும் நான் விடுதலை பெற்றவனாக இருக்கிறேன். இதுதான் சுவிசேஷம், இதுதான் சத்தியம். பிசாசு தொட முடியாது என்பது பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம், பரலோகமே தொட முடியாது என்பது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம். அந்த இடத்துக்குள்ளே தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். நிச்சயம் பரலோகம் உங்களை தாக்குற மனநிலையிலே இல்லை, உங்களை வாழ வைக்கிற மனநிலையில் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசுவின் மேலே கொடுத்து உங்களை லீகலாக ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது எதுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா, எந்த மனுஷனும், எந்த போதகனும், எந்த பிசாசும், எந்த வஞ்சிக்கிறாவையும் பரலோகம் உங்களுக்கு இதை அனுமதிச்சிருக்கு என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக இந்த சத்தியம் அந்த வஞ்சகத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்வதாக. ஆகவே என் வாழ்க்கையில் எந்த காரியத்தை வைத்தும் த ஹெவன் பெர்மிட்டடிஸ் என்று சொல்லாதபடிக்கு அந்த பெர்மிஷனுக்கான தண்டனையும் பெர்மிஷனும் இயேசுவின் மீது வந்தபடியினால் நான் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். கர்த்தாவே, பரத்திலிருந்து இனி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கான அதிகாரங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையிலே தண்டனைக்கான அதிகாரங்களை சிலுவையிலே இயேசு முடித்த கிரயத்தினாலே அவர் எடுத்து போட்டதற்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்பா. அப்படின்னா இனிமே பரலோகத்துக்கு அதிகாரம் இல்லையா என்றால் நான் அந்த வார்த்தையை பேசவே இல்லை. பரலோகத்திற்கு கூட உங்கள் மீது தண்டனையை அனுமதிப்பதற்கான லீகல் பெர்மிஷன் இல்லை. ஏனென்றால் வீட்டை உண்டாக்கினவர் வீட்டை விட பெரியவராய் இருக்கிறார். பரலோகத்தை விட பரலோகத்தை படைத்த தேவன் பெரியவராய் இருக்கிறபடியினாலே அங்கே இருக்கிற செனட்டு, அங்கே இருக்கிற மூப்பர்கள் குழு எல்லோரும் அனுமதிக்கும் போது தான் பூமியில் நடக்குது. ஆனால் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையிலையும் வாழ்க்கையை அனுமதிக்க வேண்டியதை இயேசு ஒட்டு மொத்தமாய் சிலுவையிலே சுமந்தபடியினால் இனி எந்த விதத்திலும் பரலோகம் உங்களை ஆசீர்வாதத்திற்கான ஒரு விஷயமாக மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. யோசேப்பின் வாழ்க்கையிலே பரலோகம் ஒன்றை அனுமதித்ததென்றால் உங்கள் வாழ்க்கையிலும் அனுமதிக்கும் என்கிற செய்தி இங்கே அடிபடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை பரலோகம் அனுமதித்ததென்றால் உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை பரலோகம் அனுமதிக்கும்
என்கிற செய்தி இங்கு அடிபடுகிறது. பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டாலொழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பது அந்த சத்தியம் இயேசுவிலே நிறைவேறியது. கொடுக்கப்பட வேண்டிய அனுமதி எல்லாம் கொடுக்கப்படக்கூடாதவருக்கு கொடுக்கப்பட்டபடியினால் கொடுக்கப்பட வேண்டிய நபர் அதிலிருந்து விடுதலை பெற்றார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. கொடுக்கப்படக்கூடாத நபருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டபடியினால் கொடுக்கப்பட வேண்டிய நபர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அந்த விடுதலை பெற்ற இடத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தை எங்களை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.